हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद जय 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 गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद गोविंदनाद गोकुल बाला குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உன்னை காண வந்தோமே சென்றால் குடையா இருந்தால் சிங்காசனமா நின்றால் மரவடியா நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவு அருளிச் செய்கிறார் பொய்கையாழ்வார். இன்றைய சின்னசேஷ வாகனத்திலே திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமியாக எழுந்தருளி சேவை சாதித் தருளுகின்றார். அதைத்தான் பகவான் சென்றால் குடையாம் என்கிறார். எப்படி சென்றால் குடை என்கின்ற பொழுது ஸ்ரீ விஷ்ணு பகவானே தேவகியினுடைய கர்ப்பத்தில் சிறையில் அவதரித்தருளினார். அந்த பகவானாலேயே சிறை கதவுகள் விடுபட்டன. வசுதேவர் கூடையில் குழந்தை பகவானை சுமந்து கொண்டு யமுனை ஆற்றையை கடந்து செல்கிறார். இடி மழை மின்னல் பேரிரைச்சல். அந்த பேரிரைச்சலுடன் அந்த மழையில் அந்த தெய்வீக சிசு நனைந்துவிடக்கூடாதே என்பதற்காக குடையாக பிடிக்கிறான் சேஷன். மகாலட்சுமி மார்பில் தரித்திருக்கும் பெருமானுக்கு ஆதிசேஷன் இவ்வாறு கிருஷ்ணாவதாரத்தில் கைங்கரியம் செய்கிறான் குடையாக. வைகுண்டத்தில் அமரும் சிம்மாசனமாக இருக்கின்றான். ராமாவதாரத்தில் பாதுகையால் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டபோது தெப்பமாக பரிவட்டமாக ராமா கிருஷ்ணாவதார ஒருங்கிணைப்பு இந்த பாசுரத்திலே ஓங்கி ஒலிக்கிறது. ஆதிசேஷனே மலையாக, அதில் ஆதிதேவனே நிலையாக, திருமகள் மண்மகள் உடனாக அந்த திருமாலே இதோ மலையப்பன் உருவாக ஆடி ஆடி அவன் பதம் நாடி நாடி அனுதினம் கூடி கூடி அவன் புகழ் பாடி பாடி அகம் பொலிய வேண்டும். ஆழ்வார்கள் அதிக ஈடுபாடு கொண்டது கிருஷ்ணாவதாரத்தில். பெரியாழ்வார் தமது பாசுரங்களிலே குழந்தை கண்ணனை பலவிதமாக அனுபவித்து பாடுகிறார். கண்ணன் குழல் ஊதுவதைக் குறித்து நேரில் காண்பது போன்று படம் பிடித்து காட்டுவது பாசுரத்தின் ரசமாகும். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோடச் செய்யவாய் கொப்பளிக்க என்று பாடுகின்ற பொழுது அந்த குழலோசை கேட்டு பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்ட அற்புதமான படம். ஒரு படக்காட்சி, அதிலும் தெய்வ படக்காட்சி அற்புதமாக மனக்கண் தெரிகின்றது. என்ன சொல்ல வருகின்றார் பெரியாழ்வார்?
கண்ணனின் சிறிய விரல்கள் புல்லாங்குழலில் உள்ள துளையில் அதன் இடத்தை தேடிக்கொண்டு பரவுகிறதா? அந்த சிவந்த விழிகள் வளைகிறதா? திருவாய் காற்றை நிரப்பிக்கொண்டு இருப்பதினால் நீரை துளை வழியாக கொப்பளிக்கவும், சிறு வியர்வை அரும்பிய புருவம் உயர கண்ணன் குழல் ஊதினான். அப்போது பட்சிகளின் கூட்டங்கள் கூட்டை விட்டு வந்து அசையாமல் இருக்கிறதா? பசு கூட்டங்கள் பரவசப்படுகிறதா? கால்களை பரப்பி தலைகளை தாழ்த்தி காதுகளை அசைத்தால் இசை கேட்க தடையாகும் என்று செவிகளை ஆட்டாமல் கிடந்தார். குழலின் தன்மையும் இசையின் தன்மையும் ஒருங்கே இணைத்து வைக்கிறது இப்பாசுரம். மனிதன் ஒருவன் வெற்று மூங்கிலாக இருந்து பயனென்ன? அந்த மூங்கிலை புல்லாங்குழலாக மாற்றிட முயற்சிப்பதே சிறந்த வழி. சின்னசேஷ வாகனத்திலே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமியார் 5 சிரசு கொண்ட சேஷன் மீது பகவான் வருகின்றான் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. 5 என்பது பஞ்ச என்பார். பஞ்ச பாண்டவர்கள் என்பவர் 5. அதர்மம் விரட்டியது அவர்கள், தர்மம் காத்தது அவர்கள். அந்த தர்ம தலைவன்தான் பகவான். சாத்வீக குணம் அமையப் பெற்றதால் மட்டுமே சரணாகதி செய்திட முடியும். அந்த சரணாகதிக்கு அனைத்தையும் விட வேண்டியது எது? இந்த கேள்விக்கான பதில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதிவாகியுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. அவற்றில் அதிமுக்கியமானது ஒரு சரம ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில்தான் எதை விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுச. கண்ணனின் கருத்து எல்லா அறங்களையும் விட்டொழித்தெங்கென்றனையே நல்லாய் சரண் புகுக. நான் உன்னை அல்லதரு பாவங்களின் முற்றும் பற்றறவே விடுவிப்பேன். மேவு துயர் எல்லாம் விடு. பற்றை பற்றாமல் பற்றற்ற நிலையில் பக்தியுடன் இருந்து பகவானின் பத கமலங்களில் சரணடைவதே உயர்ந்த பக்தி. இதில் எல்லா அறங்களையும் என்கிற போது அறம் என்பது இந்த இடத்தில் தர்மம் என்பதாக கொள்ளலாம். தர்மம் செய்வதே தலைசிறந்த தியாகமும் ஆகும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கீதா கீதா என்று தொடர்ச்சியாக சொன்னால் தாகி தாகி அல்லது தியாகி தியாகி என்று வரும் என்கிறார். தியாகியாக இருப்பதுதான் முடிவான உபதேசம் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். பற்றுக்களை விட்டொழித்து பகவானின் பத கமலங்களை மட்டுமே பற்றிட வேண்டும். சரணாகதிக்கு நிகரான சாத்திரம் இல்லை. இதனை உலக மக்களுக்கு உணர்த்தும் விதத்தில் சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித் தருளுகின்றார் திருமலை தெய்வமான மலையப்ப சுவாமி. திருமலையில் அமைந்தருளுகின்ற அருள் உலா அந்த திருவிழாவில் முன்னே செல்கிறது தமிழ் வேதம், பின்னே வருகிறது வடமொழி வேதம், மத்தியில் பகவான். எல்லோருக்கும் அருள் வழங்கிய நிலையில் சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்றான் பெத்த பகவான்.
ஓராயிரமாய் உலகேழளிக்கும் பேராயிரம் கொண்டவன் பகவான். அப்படிப்பட்ட பகவான் எவராவது கோவிந்தா என்று அழைத்தால் உடனே அழைத்த குரலுக்குரியவரை சட்டென்று திரும்பி பார்க்கிறான். கோவிந்த நாமமே கோபத்தை வெல்லும், பாபத்தை கொல்லும், பக்தியை சொல்லும். சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி, ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறார். 28வது பாசுரத்தில் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்கிறார். கோவிந்தனை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று பாடுகிறார். கோவிந்தனை போற்றி போற்றி பாமாலை சாற்றுகிறார். அவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்று கோவிந்தனே வாமனனாக வந்த திரிவிக்கிரமன் என்றும், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறம் போற்றி என்று அவனே ராமன் என்றும், அதன் பின்னர் கண்ணனின் வீர பராக்கிரமங்களை பாடுகிறார். பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, சகடாசுரன் மடியும்படி உதைத்த உன் புகழ் வாழ்க. கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, கன்றின் வடிவில் வந்த வச்சாசுரனை எரிதடியாக கொண்டு சுழற்சி விழாமரமாக நின்ற கபித்தாசுரன் மேல் வீசிய உன் திருவடிகளையும் போற்றுகிறேன். குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, கோவர்த்தனகிரியை கொடையாய் பிடித்து கருணையோடு கோகுலத்தை காத்த உன் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, பகைவர்களை வென்று அழிக்கும் உன் கையிலுள்ள வேலாயுதம் வாழ்க. என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், எப்பொழுதும் உன் சேவையே எங்களுக்கு பெரிது. இங்கியா மந்தோம் இறங்கேலோர் எம்பாவன். பகவானி, உன் வீரச் செயல்களை பாடவே இங்கு கூடியிருக்கின்றோம். எங்கள் விஷயத்தில் நீ இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி, ஆண்டாள் நாச்சியாரின் பிரார்த்தனை உலக மக்களின் பிரார்த்தனையாக உள்ளத்தில் உரைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருள் சேவை சாதித்தருளுகின்ற பொழுது அவன் திருவிழிகள் பக்தனை பார்க்கும், அவன் பாவத்தை விலக்கும், பக்தியை கொடுக்கும். அம்சவாகனத்திலே திருமலை தெய்வம் திருவேங்கடவுடையான் மலையப்ப சுவாமி வீணா வாணியாக, பேயாழ்வார் தமது 3ஆம் திருவந்தாதியில் ஸ்ரீனிவாசனின் திருக்கோலத்தை ஒரு பாசுரமாக பாடி பரவசம் அடைகின்றார். தாழ் சடையும் நீள் முடியும் ஒன்மழுவும் சக்கரம் சூழறவும் பொன்னானும் தோன்றுமார் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல்
எந்தைக்கு இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து. இரண்டு உருவங்கள் என்கிறார். தாழ் சடை, நீள்முடி இரண்டும் இருக்க இரண்டு உருவம் ஒன்றாய் இருக்கிறது என்கிறார். இதனை பலவாறாக சிந்தனை செய்யலாம். ஓர் உருவம் பரபிரம்மமான மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுமே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் ஒன்றிப் போகிறது. பிரம்மோற்சவ திருவிழாவில் அந்த திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமியாக வாகன சேவையிலே வரம் தந்தருளுகின்றார். இன்றைய நிலையில் மலையப்ப சுவாமி சரஸ்வதி திருக்கோலத்தில் இரண்டு உருவங்கள் ஒன்றாய் இசைகின்றது என்றதோர் சிந்தனையையும் ஏழுமலையானே நமக்கு தருகின்றார். இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து இதன் பாசுரப் பொருள் அரியாகவும் அரணாகவும் இசைந்து இருக்கிறார். ஸ்ரீ சீனிவாசனுக்கு தாழ்ந்த சடை உண்டா என்ற கேள்வி எழலாம். திருமாலின் அவதாரங்கள் பலவற்றில் சடை தரித்தல் உண்டென்று அறியலாம். பவிஷ்யோத்திர புராணம் 6ஆம் அத்தியாயம் வேட்டையாடும் செய்தியை கூறும் பகுதி. திருவின் மணவாளனான ஸ்ரீ சீனிவாசன் மனதால் ஒரு குதிரையை நினைத்தார். வாயுதேவன் குதிரையாக மாறினான். திருமகள் தானே வந்து கடிவாள கயிறாகினான். கொண்டையாக, அதாவது சடையாக முடிந்த கூந்தலில் சிவந்த துகிலை தலைப்பாகையாக சுற்றி கொண்டான் என்பது சுருக்கமானது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று தமிழகத்தில் இருக்கும் திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரத்தில்தான் குலசேகர ஆழ்வார் மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய், செம்பன் சீர் கண்ணினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தின் கருமணியே, என்ன முதர் ராகவனே தாலேலோ என்று தாலாட்டு பாடுகிறார். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை ராகவன் என்று குறிப்பு காட்டி உணர்த்துகிறார். திவ்ய தேசமான திரு எவ்வளூர் எனும் திருவள்ளுவர் திருத்தல திருக்கோயிலிலே சயன திருக்கோலத்தில் அருள்பாலித்தருளுவது ஸ்ரீ வைத்திய வீரராகவன். திருக்கண்ணபுரம் திருத்தலத்து பெருமானின் பெயர் சௌரிராஜ பெருமான். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்கிறார் நம்மாழ்வார். தாழ் சடையும் நீள்முடியும் ராமனுக்கும் சடை தரித்திருந்தது. ஹம்ச வாகனத்திலே அற்புதமான திருக்கோலம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஹம்ச பட்சி வடிவமாகத் தோன்றி நாரத மகரிஷிக்கு ஆத்மயோக உபதேசம் செய்தார். அவரேதான் தத்தாத்திரேயராகவும் சனத்குமாரராகவும் ரிஷபதேவராகவும் தோற்றமானார். உலக நன்மைக்காக ஹயக்ரீவராக அவதாரம் தரித்து மது கைடபர் என்ற அசுரர்களை கொன்று அவர்களால் திருடிச் செல்லப்பட்ட வேதங்களை மீட்டு கொண்டு வந்தார். வீணையை மடியில் ஏந்தி கலைவாணி திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்றாள் சரஸ்வதி தேவி. பல திருநாமங்கள்: கலைமகள், கலை மடந்தை, வாணி, பாரதி, காயத்ரி, பிராமி, சரஸ்வதி, சிந்தாதேவி, நந்தா விளக்கு, வானோர் தலைவி, மன்னோர் முதல்வி. கரங்கள் 4, அச்சமாலை, 7 எழுத்தாணி, வீணை. வேதங்கள் 4 போல். கைகள், கண்கள் 2 எழுத்தும் இலக்கணமும்.
புராணமும் இதிகாசம். சரஸ்வதி தேவிக்கு அன்னமும் வாகனம், மயிலும் வாகனம். சப்த பிரபஞ்சங்களின் ஆதாரமே சரஸ்வதி. 11 அக்ஷர ரூபிணி சரஸ்வதி. திருமலை திருவருளை தருகின்ற திருவிடம். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞானம் அளந்த பிறான். பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நல் வினை ஓயும். திருவேங்கடத்தால் நோயும் மூப்பும் பிறப்பு இறப்பு இந்த பிணிகள் வீயும்படி செய்ய வல்லவர். பக்தர்கள் மனதில் ஆழமாய் பதித்து விட்டது. அதிகமான பாபங்கள் செய்த ஆன்மாவிற்கு திருவேங்கடத்தால் நோயும் மூப்பும் பிறப்பு இறப்பு இவை வீழும்படி செய்யத்தக்கவர் வேங்கடத்தான். வேங்கடம். வேம் என்பது எரித்தல், கடம் என்பது பாபம். பாபங்களை எரிக்கும் இடம் வேங்கடம். மற்றொன்று வேம், அழிவில்லாதது. கடம், ஐஸ்வர்யம். அழிவில்லாத ஐஸ்வர்யத்தை தருவதால் இத்திருவிடம் வேங்கடம் என்று பெயர் பெற்றதாக அறிகின்றோம். திருமாலின் தசாவதாரத்தில் ஒன்றான ராமாவதாரத்தை பற்றியது கம்பராமாயணம். இது மலை, கடல், நாடு, வளநகர் ஆகியவற்றை பொருளாய்க் கொண்டு பாடப்படுகிறது. இதில் திருமலையின் சிறப்பை குறிப்பிடுகிறார் கம்பர். வானர சேனைகள் எல்லா திசைகளுக்கும் செல்கின்றனர். சீதா பிராட்டியை தேடும் பொருட்டு தென் திசையை நோக்கிச் செல்லும் சேனைகளிடம் சுக்ரீவன் கூறுவதாய் அமைந்த பாடல் ஒன்று. வட சொற்கும் தென் சொற்கும் வரம்பிற்றாய் நான் மறையும் மற்றை நூலும் இறைச்சொற்ற பொருட்கெல்லாம் எல்லையதாய் நல்லறுத்து கீராய் வேறு புடை சுற்றும் துணையின்றி புகழ் பொதிந்த மெய்யே போர் பூத்து நின்ற அடை சுற்றும் தன்சாரல் ஓங்கிய வேங்கடத்திற்கு சென்றடைதீர் மாதி. என்ன பொருள்? வேங்கடம் எந்த திசையில் இருக்கிறது? தனக்கு வடக்கில் வழங்கும் வடமொழிக்கும் தெற்கில் வழங்கும் தமிழ் மொழிக்கும் எல்லையாக உள்ளது. மலை தேன்கூடுகள் நிரப்பப்பட்ட தாழ்வரைகளை கொண்டது. நீங்கள் அந்த மலையினை சென்று அடைவீர்களாக என்று சுக்ரீவன் கூறுவதாக வேங்கடமலையின் சிறப்பை அற்புதமாக பதித்திருக்கிறார் கம்பர். தெற்கு நோக்கிச் சென்றது சேனைகள். தேடின பல இடங்களில் வருகின்றன திருமலைக்கு. அப்போதும் அம்மலையின் தன்மை கூறப்படுகிறது. முனிவரும் மறை வல்லோரும் முந்தை சிந்தை மூண்ட வினை வரு நெறியை மாற்றும் மெய்யுணர்வோரும் விண்ணோர் எனைவரும் அமரர் மாதர் யாவரும் சித்தர் என்போர் அனைவரும் அருவி நன்னீர் நாளும் வந்தாடுகின்றனர். எப்படிப்பட்ட துறவிகளும் இங்கே நீராடி பலன் பெறுகின்றனர். நீராடுவதற்குரிய பெருமை வாய்ந்த பல புண்ணிய தீர்த்தங்களை கொண்டுள்ளது வேங்கடமலை. ஐம்பொறிகளையும் தேவர்கள் அடக்கி தவமுயற்று பேரொருளை பெறுகின்றனர். இதனால் மறைந்து விடுகிறது பாபம். அது மட்டுமல்ல, கிடைத்து விடுகிறது வீடு பேர். பல குறிப்புச் சான்றுகள்
வெங்கடமலையைப் பற்றி பக்தி இலக்கியங்களிலும் ஆழ்வார் பாசுரங்களிலும் வெங்கடாத்திரி மகிமை என்ற நூலிலும் பிரிந்து காணப்படுகிறது. அனைத்தையும் தன் வீணை இசையால் இசைத்து சரஸ்வதியாக மலையப்ப சுவாமி அறிவிக்கின்றதோர் அற்புதமான காட்சி, அருள் தரும் தெய்வீக காட்சியாகும்.